நம்ம ஹீரோ விக்ரமுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கவன் ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, நம்ம சுத்தி தான் இருக்கான். அவனை தெரு தெருவா தேடுறத விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்காருல, அந்த ஆளை வச்சு ஈஸியா பிடிக்க முடியுமே. ஏன் இந்த விஷயத்தை விக்ரம் யோசிக்க மாட்டேங்கிறாரு? விக்ரம் வீட்டுக்கு வந்தப்போ சிவனாடி பத்தி பேசினப்போ அவனுடைய போட்டோவை காட்டினப்போ அந்த போட்டோவை பார்த்ததும் அதிர்ந்து போன விஷப்பாம்பு சிவம் உடனே யாரோ ஒருத்தருக்கு தகவலை பரிமாறினாரு. இந்த விஷயத்தை கண் கூட யாழினியும் பார்த்தாங்க. விக்ரமுக்கும் போன் பண்ணி சொன்னாங்க, அந்த சிவனாண்டி எங்க இருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வலை போட்டு தேடுறத விட்டுட்டு விஷப்பாம்பு சிவத்துடைய கால் ஹிஸ்டரியை எடுத்தாலே போதும், அவர் யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவலை வாங்கிட முடியும். அந்த கால் ஹிஸ்டரி எடுத்தாலே மாயாவும் விஷப்பாம்பு சிவமும் பேசியிருக்க விஷயம் விக்ரமுக்கு தெரிய வரும். மாயா யாருன்னு விக்ரமுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல போனா இனியாவுக்கும் மாயாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த விஷயம் கூட விக்ரமுக்கு தெரியாது. அதே போலதான் விக்ரமும் மாயாவும் ட்ரைனிங் மேட்ன்ற விஷயம் நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தெரியாது. இப்ப எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே மாயாவை தெரியும், இன்னாருக்கு மாயாவை தெரியுன்ற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாது. மாயாவும் விஷப்பாம்பு சிவமும் பேசியிருக்காங்கன்னா இதுல மாயாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நம்பரை எடுத்து மாயா யார்ட்டெல்லாம் அதிகமா பேசியிருக்கான்னு பார்த்தா சிவனாண்டியோட பேரு நிச்சயம் வெளியே வரும். அந்த நம்பரை வச்சு சிவனாண்டியோட ஐடென்டி ப்ரூஃபை எடுத்தாலே போதுமே மாயாவுக்கும் சிவனாண்டிக்கும் தொடர்பு இருக்குன்ற விஷயம் ரொம்ப சுலபத்துல கண்டுபிடிச்சிட முடியும். இது ஏன் நம்ம ஹீரோ விக்ரம் இன்னும் யோசிக்கல? டிபார்ட்மெண்ட்ல இல்லாத ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களை சேகரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு விக்ரம். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல என்ன உதவி கேட்டாலும் அதை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. விக்ரமுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படி. அது மட்டும் இல்லாம கமிஷனருக்கும் விக்ரமுக்கு நெருங்கிய பழக்கம் இருக்குதுன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தா இவரால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப சுலபமா கலெக்ட் பண்ண முடியும். இந்த ஆங்கிள் போனாலே சிவனாண்டிய கையும் களவுமா பிடிக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு வைக்க போர்ல ஊசியை தேடின மாதிரி சிவனாண்டியோட போட்டோ வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காங்க விக்ரமும் சுபாஷும். இது பாக்குறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு இது கூட யோசிக்க முடியலன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அது கூட போகட்டுங்க. மாயாவோட வீட்டுக்கு எதாச்சியா தான் விக்ரம் வந்திருப்பாரு. உள்ள வந்தவரு சந்தேகப்பட்டு வீட்டை செக் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. வீட்டுக்குள்ள தான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு மாயா நிச்சயம் போய் சொல்லியிருப்பா. வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நபர், அதுவும் ஒரு ஆண் தும்முற சத்தம் கேட்டதும் விக்ரமுக்கு லேசான சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை அடிப்படையா வச்சு மறுபடியும் வீடு முழுக்க தேடினாரா, இல்ல மாயா சொன்னதை நம்பி அப்படியே செக் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரா? நம்ம ஹீரோ விக்ரம் மட்டும் சிவனாண்டிய பிடிக்காம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா நம்ம ஹீரோ விக்ரம் மிகப்பெரிய தப்பு பண்றாருன்னு அர்த்தம். பொதுவாவே டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டிங்க்ட் இருக்கதா செய்யும். அவங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே குற்றவாளி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க மூளைக்குள்ள ஒரு சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் நம்ம விக்ரமுக்கு கேக்குதா இல்லையான்னு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். மாயா என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான அந்த சிவனாண்டி அவனை கொத்தா பிடிச்சு வெளியே கொண்டு வராம விக்ரம் விடவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.